பிரான்சிஸ் சவேரியார் அவருடைய படிப்போ பண வசதிகள் அவர் நினைத்திருந்தால் மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு அரச பதவியில் வாழ்ந்திருக்கலாம் அன்புக்குரியவர்களை. ஏனென்றால் திருச்சபையிலே அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்து வைத்திருந்தார்கள். ஆனால் தான் பெற்ற அந்த அதிகாரத்தை எதையும் அவர் துட்சமாக மதித்து எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு அதை பெருமையாக நினைக்கவில்லை அன்புக்குரியவர்களே. இவைகள் எல்லாம் எனக்கு நிறைவு கொடுக்காது. ஏனென்றால் புனித இன்னாசியருடைய அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்திலே ஆணி குத்துவது போல, ஊசி தைப்பது போல அவருடைய உள்ளத்தை குத்தி கொண்டே இருந்தது. ஒருவன் உலகம் முழுவதும் தமதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்து விட்டால் அவரால் எந்த ஒரு பயனும் கிடையாது. நீ எப்படிப்பட்ட லார்ட் ஆஃப் லண்டனா கூட இரு, நீ உட்கார்ந்து சில்வர் ஸ்பூன்ல சாப்பிட்ற பெரிய ஆளா கூட இரு, நீ திறமைசாலியா இரு, நீ போட மாட்டிக்கலாம் நான் கத்தோலிக்க கிறிஸ்தவன், திருமுழுக்கு பெற்ற கத்தோலிக்க கிறிஸ்தவன் என்று நீ ஒரு விளம்பரத்தை நீ மாட்டிக்கொள்ளலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த உயிர்த்த ஆண்டுடைய அனுபவத்தை நீ பெற்ற அந்த திருமுழுக்கு ஏற்ப நீ உண்மையின் சாட்சியாக இல்லை என்றால் வீணிலும் வீண், எல்லாமே வீண். நீ எப்படிப்பட்ட ஆளா கூட இருக்கலாம். நீ அபிஷேகம் செய்யப்பட்ட குருவாக இரு, அர்ப்பணிக்கப்பட்ட கண்ணீராக இரு, இல்லை பொது குருத்துவத்தில் யாராக இருந்தாலும் சரி அன்புக்குரியவர்களே, அந்த உண்மை சத்தியத்தை நீங்கள் உணரவில்லை என்றால் வீணிலும் வீண், எல்லாமே வீண்.